பெண்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்போதுமே ஒளியேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வந்த உடனே சிலிண்டர் மானியத்தை நிறுத்தினாங்க. பெண்களை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற இந்த கட்சி வந்த பிறகு தான் பெண்களுக்கு எதிரான சமூக குற்றங்கள் நடக்கிறது. பெண்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுகிறோம் நீங்கள் சொன்ன பிறகு தான் பெண்களுடைய பொருளாதார உரிமைகளிலிருந்து நீங்கள் அவங்க பெரிய அளவுக்கு விலகி வைக்கப்பட்டாங்க. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் வேலை பார்க்குற கோடிக்கணக்கான பெண்களை நிதி ஒதுக்காமல் அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட குற்றுயிரும் குலையுருமாக திட்டத்தை சிதைத்திருப்பது பாஜக தான். எந்த பெண்களை நீங்கள் வாழ வைக்க போகிறீங்க? பெண்களை வாழ வைக்கணும்னு சொன்னால் ஏற்கனவே இருக்க திட்டத்தை நீங்கள் அமலாக்கினாலே போதும். அதையெல்லாம் ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு பெண்களை தெருவில் நிறுத்திட்டு சட்டமன்ற தேர்தல் வருகிற போது தேர்தல் ஆதாயத்திற்காக அங்கே போய் பெண்களை நீங்கள் ஏமாத்துறது அப்படின்னு போய் இறங்கியிருக்கீங்கன்னா நிச்சயமாக மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஊடகங்களில் உங்களுடைய முயற்சியை வாசித்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.